ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும் பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றதா இருந்தா ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்கள்லேயே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்ல போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறோம்னா இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இத தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சார் அடுத்ததா சிம்ம ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? அ பொதுவா பார்த்தீங்கன்னா, சனி வந்து 8வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ, அதனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா? அ இப்ப இருக்க சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த ரீசென்ட் காலகட்டத்தில ரொம்ப மன அழுத்தத்தில இருக்காங்க. ஸோ, அதிலிருந்து வெளில வருவாங்களா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாலே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக லைஃப்ல பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனை என்பது புதிதல்ல. ஆனா, இப்ப இந்த இந்த வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே எப்படி நடந்துகிருக்குன்னா,
கிட்டத்தட்ட இவங்க யார் யாருக்கெல்லாம் போய் வாண்டடா கில் பண்ணாங்களோ, அவங்க மூலமாவே நெறைய பிரச்சனைய இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியா ஏற்படுது. அதாவது பொதுவாகவே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரே, ஆமா. பாதிப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கீங்க. அதாவது சனி பகவான் சிம்ம ராசிக்கு நல்லவரா, கெட்டவரான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6க்குரியவர், 7க்குரியவர். அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேவரான நபர் கிடையாது. ஏன்னா, சூரியன், சனி எப்பொழுதுமே அந்த அளவுக்கு செட் ஆகாது. அப்ப சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போனது, கெட்டவன் கெட்டிலும், கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இவங்களுக்கு ஒரு மாற்றம். நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உறுதியா கிரக ரீதியா ஏற்பட போகுது. இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது 2ஆம் இடத்த சனி பார்க்காரு. அவர் எங்க பார்க்காருன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சனியோட பார்வை உறுதியாக எந்த இடத்துல படுதோ அந்த இடம் வாஷ் அவுட் ஆகும் அப்படிம்பாங்க. லாக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கார். அதனால நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியல. இவங்கலாம் எந்த தப்பு நடந்தாலும் முன்கூட்டியே போய் அந்த தப்ப தடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அத வந்து செய்யக்கூடிய நபர்கள். மனசுல உள்ளத வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள். வெளிப்படையா பேசக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட 2025 மே மாசத்துலருந்து இல்லை. டோட்டலாவே லாக் ஆயிடுச்சு. ஏன்னா, 2025 மேல தான் கேது உள்ள வந்தார். கேது எப்போ உள்ள வந்தாரோ, அதுலேருந்து அதிகமான மன அழுத்தத்தை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. இங்க பொருளாதாரத்த நம்ம சனி பார்க்கறது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தான் சிறப்பா இருக்க போகுது. பொருளாதாரத்தில நல்ல ஏற்றம் இருக்கும். மன அழுத்தம் படிப்படியாக விலகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்திரை மாதத்தில ஆரம்பிக்கும். சித்திரையிலேருந்து குறைஞ்சு ஒரு 6, 7 மாதத்துக்கு பிறகு படிப்படியாக இவங்க மன அழுத்தம் குறைஞ்சு, இவங்க என்ன நினைக்காங்களோ அத நடத்தக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியா உண்டு. அடுத்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து படிப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? அவங்க அடுத்த லெவலுக்கு தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுமா அவங்களுக்கு? சிம்மராசி மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தான் படிப்புல ரொம்ப ரொம்ப சூப்பரா படிக்க போறாங்க. நல்ல மார்க் வாங்குவாங்க. அதுபோல யார் யாரெல்லாம் என்ன படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அந்த படிப்புல பல தடைகள் வந்திருக்கும். எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க. போன வட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுலாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி கூட சில சிம்மராசி பெண்களுக்கு பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. அவங்களுடைய லட்சிய படிப்பை படிச்சு, அவங்க அந்த இதில ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா உண்டு. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு வந்து இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப சூப்பரா கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும், வேலை சார்ந்த விஷயங்களும் உள்ள தடை விலகப் போகுது. ஏன்னா, சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான நம்முடைய மகர ராசிய குரு பகவான் கடக ராசியிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்க. அப்ப இந்த பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேலை இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையும், வேலையில நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன். நான் உண்மையிலேயே விசுவாசமா வேலை பார்க்குறேன். ஆனா என்னைய வந்து மட்டம் தட்டுறாங்க. வேற வழி இல்லாம என்னுடைய குடும்ப நலனுக்காக நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறுதியாக வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். குறையும் இல்ல டோட்டலா அந்த அழுத்தம் டோட்டலாவே காலியாயிரும். வேலை பிரச்சனை இல்லாம நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ படிச்சுட்டு வேலை இல்லன்னு தேடி இருக்கேன் சிம்மராசி அன்பர்கள், நம்மளுடைய குழந்தைகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. அரசாங்க வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியா ஏற்படும். அ ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க குரு பார்வை வந்து 7வது இடத்துல படுறது அப்படின்னால, குடும்ப பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடுமா? உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்கார். 7ஆம் பார்வையா குரு பார்க்காரு. ஸோ, அப்ப அப்படி பார்க்கும்போது, இந்த திருமணம் முடிச்சு ரொம்ப சண்டை, சச்சரவு, ஒரு மன அழுத்தத்தில இருக்கிற நம்ம சிம்மராசி என்பர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. கணவன், மனைவி ஒற்றுமை ஒரு நல்லா இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனா இருந்தாலும், ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறனால, அதாவது ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. லக்னத்திலே கேது இருக்கிறனால, இவங்க என்னன்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மேபி வந்தாலும், அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டாங்கன்னா பாதிப்பே கிடையாது. இத மத்தவங்கட்ட போய் இவங்க போய் சொல்லும்போது, அது பெரிய விஷயமாயிரும். ஸோ, அதில கவனம் செலுத்தணும். அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இவங்க அதிகமா மெனக்கிட்டாங்கன்னா, டைம் எடுத்து வரன் தேடுனாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. காதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு இப்போ கொஞ்சம் சிரமமா இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் கல்யாணம் முடிக்கணும். காதல் திருமணம் முடிக்கிறதா இருந்தா 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சாங்கன்னா பாதிப்பு கிடையாது. இல்லைன்னா கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு 6 மாசம் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியா ஏற்படும்.
ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும்? பொதுவாவே சனி பகவான் 8ல இருக்காரு. நம்ம ராகு 7ல இருக்காரு. கேது ராசியில இருக்காரு. ஸோ இந்த 3 அமைப்பும் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய லாக். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாரோடைய பேச்சையும் முழுசா நம்பி, இவங்க நல்லவங்க, இவங்க கரெக்ட்டானவங்க அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க உணர்ச்சிவசப்பட்டு யாரோட பிரச்சனையும் போய் தலையிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒருத்தங்க ஃபீல் பண்ணிட்டாலோ, கூட இருக்கவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லி இவங்கட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டாலோ, அந்த ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னே தெரியாம களத்துல இறங்கி விளையாடணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். நம்ம இருக்கோம்ல, நம்ம இவங்கள காப்பாத்திற மாட்டோமா அப்படின்னு இவங்க தைரியமா இறங்குவாங்க. ஸோ அப்படி இறங்குறத இந்த வட்டம் நிப்பாட்டிடணும். ஏன்னா என்னன்னா, உங்கள கூப்பிடுற அத்தன நேயர்களுமே, உறவுகள் அத்தன பேருமே தேவையில்லாத செயல்கள் செஞ்சு மாட்டுனால தான் உங்கள்ட்ட வந்து நிப்பாங்க. நீங்க அவங்கள போய் காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்தி, உங்க லைஃப்ல லாக் ஆயிறக்கூடாது. ஸோ, அதனால மத்தவங்களுடைய விஷயங்கள தலையிடுவதை நிறுத்திட்டு, இவங்க லைஃப்‌க்கான கவனம் செலுத்தணும். அதேபோல நம்மளுடைய சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவனமான விஷயம் என்னன்னா, எக்காரணத்த கொண்டும் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை முழுமையாக நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டிப்ரஷன் வரும். ஆனா, சிம்ம ராசி பெண்கள்ல கணவருடைய குடும்பத்தால் நெறைய பாதிப்பு அடைகிறேன். நெறைய பிரச்சனை இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா என்னுடைய உண்மை தன்மைய நான் வெளிப்படையா சொல்ல முடியல. நான் தப்பே பண்ணல. என் மேல பழி போட்டு என்னைய லாக் பண்றாங்கன்னு சிம்மராசி பெண்கள் யாராவது வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உறுதியாக அந்த வருத்தம் விலகும். உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் இனிமே உங்கள மதிப்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் குடுப்பாங்க. ஸோ, அதனால அதில ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு. இன்னொரு விஷயம், இவங்க அவங்கட்ட போய் நல்லா வர்றாங்கங்கிறதுக்காண்டி ஓப்பன் டிக்ளேர் பண்ணக்கூடாது. பண்ணான்னா, அதிலயும் சில லாக் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துரும். ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் தரணும் அப்டின்னா, அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறந்தது சார்? பொதுவாவே சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில கேது இருக்கறனால, மேக்ஸிமம் அவங்க விநாயகர் வழிபாட டெய்லி பண்ணிட்டு, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் விநாயகர் வழிபாடு தான் அவங்க லைஃப்ல பெரிய டர்னிங் வரும். 6, 7 மாதமாச்சும் டெய்லி காலையில எந்திரிச்சோனே விநாயகர பார்த்துட்டு, "அப்பா நான் உன்னைய பார்த்துட்டேன். நீ தான்யா பொறுப்பு. இன்றைய நாள் என்ன விஷயம் நடந்தாலும் நான் உன்ன தான் நம்புறேன்." அப்படின்னு போய் இவங்க மனசார கும்பிட்டுட்டு போனாங்கன்னா, ஒரு ரிலாக்ஸா இவங்களுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 7 மாசத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன வழிபாடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் பெரிய பவர்ஃபுல் ஆகும்னா, சிவன் வழிபாடு. இந்த சிவனையும், விநாயகரையும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் இவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, லைஃப்ல பெரிய மாற்றமும், நல்ல முன்னேற்றமும், சிரமமே இல்லாத வாழ்க்கையும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க உறுதியா அடைவாங்க. ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாங்க. திருமணமும் கைகூடும். காதல் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சிம்ம ராசியில படிக்கிற பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. விநாயகர், சிவன் வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.